ஓகே. இந்த நெட்வொர்க்க மாத்திட்டேன் இப்ப. கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூனால ரீகனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இனி எந்த பிரச்சனை வராது. சரிதானே? ஓகே. அப்ப நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் கிளாஸ்னா நேத்து நடந்த கிளாஸ்ல. சரிதானே? எம்சிக்யூல ஒரு கொஸ்டினும், அதே மாரி பார்த்தீங்கன்னா 10வதுல ஏ பார்ட்டும் செஞ்சிருந்தோம். எஸ்ஏ கொஸ்டின். சரிதானே? ஸோ இது 2ம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் செஞ்சிருந்தோம். யாரும் சரி ஜாயின் ஆகாம இருந்தீங்கன்னா, நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ இன்னும் நான் ரெக்கார்டிங் எடிட் பண்ண முடியல. ஸோ எடிட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு நைட்டுக்கு மேல நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அத ரெஃபர் பண்ணலாம். ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னது? சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதே கொஸ்டின்ல சி பார்ட்ட பார்க்க போறோம். இந்த இருக்கு பாருங்க. சி பார்ட்ட பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. சரிதானே? இந்த சி பார்ட்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோ சார்ட் ஒண்ணு குடுத்துட்டு, அந்த ஃப்ளோ சார்ட்ட பேஸ் பண்ணி கொஞ்சம் கேள்விகள் செஞ்சிருக்காங்க. இதுல பாச்சட் கோட்டு படத்தை சாரி, சாரி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1வது கேள்வி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இன்புட்ட குடுத்துட்டு, இந்த இன்புட்ட குடுத்தோம் அப்படின்னா, அவுட்புட் என்ன வரும்? வெளியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிதானே? அதே மாரி இன்னொன்னு கேட்டிருக்காங்க, பாச்சட் கோட்டு படத்தின் நோக்கம் விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே. பட் கடைசியா பார்த்தீங்கன்னா, பைத்தன் செய்நிரலை விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. பைத்தன் நம்ம இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. சரிதானே? அதனால நான் இந்த பைத்தன் கொஸ்டின மட்டும் விட்டுட்டு, ஏன்னா பைத்தன் கிளாஸ் நம்ம நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ யார் சரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுங்க. சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதே மாரி ரிலேட்டிவ்ஸ் யார் சரி இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் இது கேட்டாங்க. பைத்தன் கிளாஸ் வேணுன்ட்டு. ஸோ அதனால தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு யார் சரி தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் இந்த பைத்தன படிச்சு குடுக்க மாட்டேன். சரியா? இதோட இது முடியுது பைத்தன். ஸோ மறுபடியும் நான் பைத்தன் படிச்சு குடுக்குறேன் அப்படின்னா, 2028 பேட்ச்‌க்கு அப்படி இல்லாட்டி 2027க்கு 2027க்கு கூட டைம் இருக்கு. பட் 26ல யாராவது இருந்தீங்கன்னா, டைம வீணாக்கிறாதீங்க. சரிதானே? யாரும் சரி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ சார்ட். இதுவரைக்கும் நான் எல்லாமே புரோகிராமிங்ல டீச் பண்ணிட்டேன். சரியா? புரோகிராமிங்னா என்ன? அதே மாரி புரோகிராமிங்குள்ள இருக்க அல்கோரிதம்னா என்ன? புரோகிராமர்ஸ்னா யாரு? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அதே மாரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல ஆ டைப்ஸ் என்னென்ன இருக்கு? அதுல நம்ம பார்க்குற அந்த சீக்வென்ஸ், அப்புறம் செலக்ஷன், அப்புறம் ரிப்பீட்டர், அதே மாரி நம்ம பார்க்குற அ ஃபு சூடோ கோட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே நான் டீச் பண்ணி முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம கொஸ்டின் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிதானே? ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மொரட்டோ பேப்பர்ல 2024 சரிதானே? 2025ல 25 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். 24ல இருக்க கொஸ்டின தான் நம்ம பார்க்கணும். சரியா? நான் ஏற்கனவே நம்ம வந்து நேத்து வந்து இது 2 கேள்வியும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? நம்ம எம்சிக்யூவும் பார்த்தாச்சு. அதே மாரி இதுல இருக்க 1வது கேள்வியும் முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த சி பார்ட். இந்த சி பார்ட்ல ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே சொல்ற விஷயம் என்ன அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோ சார்ட் நம்ம படிக்க போறோம் அதாவது ஃப்ளோ சார்ட் ஒரு கொஸ்டின் நம்ம செய்ய போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அந்த புரோகிராம் அவங்க குடுத்துருக்க அந்த ஃப்ளோ சார்ட் புரோகிராம்ட பர்ப்பஸ் என்ன? அது எப்படி ரன் ஆகுது? அதுல இன்புட் என்னென்ன? கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி, அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் அதுலருந்து நம்ம ஆன்ஸர் எடுக்கலாம். சரிதானே? ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராம் என்ன ரன் ஆகுது? சரி. இந்த புரோகிராம்ல என்னலாம் ரன் ஆகுது? அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரிதானே? ஸோ இந்த புரோகிராம்க்குள்ள என்ன ரன் ஆகுது? இது ஏன் இந்த புரோகிராம் இருக்குது? எத பேஸ் பண்ணி இது ரன் ஆகிட்டு இருக்கு? அப்படிங்கிற விஷயம் தான் இத பார்ப்போம். சரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கீழ மேல என்ன குடுத்துருக்காங்க? பின்வரும் பாய்ச்சல் கோட்டுப்படுத்தினை கருதுக. சரிதானே? அதாவது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நமக்கு தெரியும் ஃப்ளோ சார்ட்ல ஸ்டார்ட் ஆகுற இடத்த ஆரம்பம்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வகத்த போட்டு அதுல 2 வேரியபிள் செட் பண்ணியிருக்காங்க. வேரியபிள்னா என்னங்கிற விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. நான் மறுபடியும் சொல்லல. சரிதானே? அப்ப வேரியபிள்ல 2 வேரியபிள் குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஐங்கிற ஒரு வேரியபிள், இன்னொன்னு ஆர்ங்கிற ஒரு வேரியபிள். 2 வேரியபிள் குடுத்துருக்காங்க. ஓகே. இது 2ம் சரி. இது 2யும் வச்சுட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் என்ங்கிற ஒரு இன்புட்ட வாங்குறாங்க. அப்போ 3வது விஷயம் என்ன செய்றாங்க? ஒரு இன்புட் வாங்குறாங்க. என்ன்ட்டு ஒரு இன்புட். அப்ப நான் இந்த இடத்துல பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஐன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. என்ன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கேப்பிட்டல் சிம்பல்லாம் சரியா பார்த்து எழுதிக்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம வந்து தனியா அத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கேப்பிட்டல் சிம்பல மாத்தி மாத்தி போட்டோம்னா நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிரும். இந்த புரோகிராம்ல சும்மா எக்ஸாம்பிள்க்கு எடுத்து பாருங்க. இந்த இருக்க ஐல இந்த சிம்பல்ல தானே ஐ குடுத்துருக்காங்க. இந்த ஐ வந்து எங்க பார்த்தீங்கனாலும் சிம்பிள் ஐ தான் இருக்கும். கேப்பிட்டல் ஐ வந்திருக்கு. அதே மாரி தான் ஆரும். அதே மாரி தான் எண்ணும். எல்லாமே அப்படிதான். அப்ப நம்மளும் அத அப்படியே மெயின்டெயின் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் சென்சிட்டிவ்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. கேஸ் சென்சிட்டிவ்னா ஆ சிம்பிள், கேப்பிட்டலுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா?
இந்த ஆரும் இந்த ஆரும் ஈக்குவல் கிடையாது. சரிதானே? கேஸ் சென்சிட்டிவ்னு சொன்னோம். அப்ப இதுக்கு வேற வேல்யூ இருக்கு, இதுக்கு வேற வேல்யூ இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் இருக்காது. அப்படி இல்லாத டைம்ல இந்த ஆரும் ஈக்குவல்னு சொல்லுவோம். கேஸ் சென்சிட்டிவ் இருக்க டைம்ல இந்த ஆர் வேற, இந்த ஆர் வேற. சரிதானே? இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் சும்மா ஓவராலா சொல்லிட்டு போறேன். சரிதானே? கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எல்லாத்தையும் நான் delete பண்ணிட்டேன். அப்ப நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். முதலாவது யார் யார் இருக்கா? ஐன்னு ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி ஆர்னு ஒருத்தர் இருக்காரு, என்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாமே வேரியபிள். அந்த எண்ணுங்கிறவர் வந்து இன்புட் பண்றோம். சரியா? ஓகே. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து செக் பண்றாங்க. சரியா? என்ன செக் பண்றாங்க? கண்டிஷன் செக் பண்றாங்க. அதாவது எண் ஜீரோவை விட எண் ஜீரோவை விட சின்னதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. எண் ஜீரோவை விட சின்னதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. எண் ஜீரோவை விட சின்னதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கேட்க வராங்க? அதாவது என்னோட வேல்யூ ஜீரோவை விட சின்னதா இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. ஆம்னு ஒரு பக்கம் இருக்கு, இல்லைன்னு ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இல்லைங்கிற பக்கம் தான் ரன் ஆகி போகுது. ஆம்ங்கிற பக்கம் ஒரு இந்த இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு போகுது பாருங்க. அப்ப ஆம்ங்கிறது என்னது? அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகுது. இல்லைங்கிறது அதை ரன் பண்ணிட்டு போகுது. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இல்லைய தான் மெயின் பண்றாங்க. இல்லைங்கிறத தான் மெயின் பண்றாங்க. அப்ப இல்லைங்கிறத மெயின் பண்ணும்போது இல்லைங்கிறது வந்து எதுக்கு வரும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சரியா? இந்த இடத்துல வந்து எண்ணுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன். இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸா? சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? அதாவது 5 ஜீரோவை விட சின்னதா? இல்ல, இல்லை, ஃபால்ஸ். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதாவது இன்னொரு வேல்யூ நான் அந்த இடத்துல வைக்கிறேன். -5. இப்ப பாருங்க, இது ட்ரூ. ஜீரோவை விட -5 சின்னது. அப்ப இது ட்ரூ. அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க கொஞ்சம் ஒரு விஷயத்த. என்ன சொல்ல வராங்க? ஃபால்ஸா இருக்கும்போது தான் ரன் ஆகுது. ட்ரூவா இருக்கும்போது ரன் ஆகல. அப்போ ஃபால்ஸா இருக்கிறத தான் மெயினா பாக்குது இது. அதாவது ட்ரூவா இருந்தா ரன் ஆகல இல்ல. ஒரு விஷயத்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுது. அப்ப மெயினா அது பாக்குற விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இல்லைங்கிறது தான் அது மெயினா ஃபோக்கஸ் பண்ணுது. அப்ப இல்லைங்கிறது மெயினா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அது என்னத்த மெயினா ஃபோக்கஸ் பண்ணுது இந்த இடத்துல? எல்லா நம்பருமே நேர் எண்ணா இருக்கணும். மறை எண்ணா இல்லாம நேர் எண்ணா இருக்கணும்ட்டு அது பாக்குது. இந்த இடத்துல நேர் எண்ணா மட்டும்தான் இல்லைங்கிறது வரும், ஃபால்ஸ்ங்கிறது வரும். மறை எண்ணா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வந்துடும். அப்ப ட்ரூவா இது கணக்குல எடுக்க மாட்டேங்குது, ஃபால்ஸை தான் எடுக்குது. அப்போ ஃபால்ஸ்ல பார்க்கும்போது எப்பயுமே இன்புட் என்னவா இருக்கணும்? அதாவது எண்ணுங்கிறதுக்கான வேல்யூ என்னவா இருக்கணும்? பிளஸ் நேர் எண்ணா இருக்கணும். அப்ப இந்த ப்ரோக்ராம் எதை மெயின் பண்ணுது? நேர் எண்ணம் மட்டும் மெயின் பண்ணுது. சரியா? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் இது இப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு குயிக்கா அது விளங்கும். இப்ப ஏன்னு சொல்றேன்னா இதை நம்ம ஏற்கனவே நேத்து நம்ம படிச்சிட்டோம், கொஞ்சம் டீப்பா படிச்சிட்டோம். அப்ப டீப்பா படிச்சனா இப்ப அதுல இருந்து இன்னொரு கேள்வி மறுபடியும் செய்யும்போது இப்ப கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அதாவது ஜீரோவை விட சின்னதா இல்லாட்டி ஜீரோவை விட பெருசா இல்லாட்டி ஜீரோக்கு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மைனஸா பிளஸ்ஸாங்கிறத தான் செக் பண்றாங்க. எந்த சந்தர்ப்பத்துல ரன் ஆகுது? அதாவது இல்லைங்கிற சந்தர்ப்பத்துல, ஃபால்ஸ்ங்கிற சந்தர்ப்பத்துல. அப்போ ஃபால்ஸுக்கான வேல்யூ என்ன வருது? பிளஸ்ல தான் வருது. அப்ப பிளஸ்ல இருக்கும்போது தான் ப்ரோக்ராம் இந்த இந்த ஸ்டெப்பை ரன் பண்ணுது. இந்த ஸ்டெப்பை ரன் பண்ணுது. மைனஸா இருக்கும்போது இந்த ஸ்டெப்பை ரன் பண்ண மாட்டேங்குது. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுது. அப்ப இந்த இடத்துல ரன் ஆகுற இவரு மெயினா பிளஸ் நம்பரை மட்டும் தான் பாக்குறாரு. ஒரு நோட். சரிதானே? அப்ப நான் இந்த விஷயத்தெல்லாம் அழிக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எழுதுனது. சரிதானே? இந்த விஷயத்தெல்லாம் அழிச்சிட்டு இப்ப நான் சொல்றேன் இந்த இடத்துல இந்த எண்ணுங்கிறது பிளஸ் நம்பரா மட்டும்தான் இருக்குது. அப்ப நேர்னு தேவையில்ல, பிளஸ்னு போட்டோம். இந்த நோட்டை நான் ஏன் எழுதிக்கிறேன் சைட்ல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா கேள்விகள் வரும்போது நம்ம குயிக்கா இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் குயிக்கா. அப்பதான் ப்ரோக்ராமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தேவையான நோட்டெல்லாம் இப்ப நம்ம சைட்ல எழுதிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துகிட்டு இருப்போம். சரி, அப்ப இந்த விஷயம் ஓகே. சரி, அப்ப இல்லைங்கிறதுல தான் ஒர்க் ஆகுது. அப்போ பிளஸ் நம்பரா இருக்கணும்ட்டு இந்த விஷயத்தோட நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம்.
இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரேன். இது முடிய அடுத்த ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸ் செவ்வகம். அதாவது செவ்வகத்துக்கு தான் நம்ம அந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த செவ்வக குடுத்துருக்காங்க. அப்ப இந்த செவ்வகத்த மறுபடியும் குடுத்து என்ன சொல்றான்? R ஈக்குவல் R இன்டு N. இதை ஏன் குடுத்துருக்காங்க? R ஈக்குவல் R இன்டு N. எதுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். Rன்னு ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு வேல்யூ ஒண்ணு குடுத்தா அதுக்கு 1 வேல்யூ குடுத்துட்டாங்க. ஓகே. அடுத்து இந்த எண்ண தான் நம்ம உள்ளீடு செய்ய போறோம். சரி, எண்ணுங்கிறத தான் நம்ம உள்ளீடு செய்ய போறோம். அப்ப எண்ணுங்கிறத நம்ம உள்ளீடு செய்றோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணுக்கு வந்து வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். சரிதானே? எண்ணுக்கான வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். அது மைனஸாவும் இருக்கலாம், பிளஸ்ஸாவும் இருக்கலாம். ஆனா மைனஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வராது. பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வரும். அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்ப பிளஸ் நம்பர மட்டும் தான் பாக்குது. ஓகே. பிளஸ் நம்பர பாக்குது. Rக்கு ஏற்கனவே டிஃபால்ட்டா 1 குடுத்துட்டாங்க. R அந்த பிளஸ் நம்பரோட பெருக்குது. 6 என்ன செய்யுது? அந்த பிளஸ் நம்பரோட பெருக்குது. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து 5 இன்புட் பண்றேன். 5 இன்புட் பண்ணா என்ன ஆகும்? 5 தர 1 அதாவது எண்ணுக்கான வேல்யூ 5. Rக்கான வேல்யூ 1. அப்ப 5 தர 1 எத்தன? 5. அப்ப இது என்ன நடக்குது? R மறுபடி R வந்து ரீஅசைன் பண்ணுது. எதுக்கு? அந்த புதிய பெருமானத்துக்கு, அந்த பெருக்கப்பட்ட புதிய பெருமானத்துக்கு என்ன செய்யுது? இது மாத்தி வச்சிருது. ஓகே. அப்ப Rக்கான நியூ வேல்யூ என்னது? 5. சரி. அப்ப இங்க என்ன நடக்குது? ஏதோ ஒரு பிளஸ் நம்பர மட்டும் தான் அனலைஸ் பண்ணி எடுக்குது. பிளஸ் நம்பர மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்குது. பிளஸ் நம்பர மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது என்ன நடக்குது? நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிளஸ் நம்பர நம்ம என்ன நம்பரோ அதாவது நம்ம பிளஸ் நம்பர் தானே குடுத்துருக்கோம். இன்புட்ல நம்ம பிளஸ் நம்பர் தான் குடுக்கலாம். அப்பதான் இந்த இடத்துக்கு வருவாரு. அப்ப நம்ம குடுக்குற பிளஸ் நம்பர என்ன செய்யுது? அது Rங்கிற ஏற்கனவே கிரியேட் பண்ண ஒரு வேல்யூ 1ங்கிற வேல்யூவோட பெருக்குது. அது ஏன் பெருக்குது? எதுக்கு பெருக்குதுன்னுலாம் நமக்கு தெரியல. பெருக்குது. கான்செப்ட்ட பார்ப்போம். கடைசியா மறுபடியும் இன்னொரு தடவ பார்த்து வருவோம் நம்ம. புரோகிராம. மறுபடியும் ஓவராலா பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது நமக்கு அது விளங்கிரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்ட்டு நம்ம விளங்கிக்கணும். இங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்ட்டு. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இன்புட்ட அந்த Rங்கிற வேல்யூவோட பெருக்குது. ஓகே. அப்ப அந்த விஷயம் ஓகே. இத நான் டெலீட் பண்றேன். ஓகே. ஓகே. இது முடிய இந்த விஷயம் மட்டும் தான் ஸ்கிப் ஆகியிருக்குது. சரியா? ஆம்னாலும் சரி, இல்லைனாலும் சரி. சரி. இல்லைனாலும் சரி, ஆம்னாலும் சரி. என்ன நடக்குது? ஒரே ஒரு ஸ்டெப்ப மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, எல்லாமே இந்த ஸ்டெப்புக்கு வருது. எல்லாமே யாருக்கு வரா? இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு வராது. இந்த ப்ராசஸ் டூலுக்கு வருது. ஓகே. இந்த ப்ராசஸ்க்கு வந்துருச்சு. இந்த ப்ராசஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? I ஈக்குவல் I மைனஸ் 1ன்னு குடுத்துருக்காங்க. Iக்கு ஏற்கனவே ஒரு வேல்யூ இருக்கு. அது என்னது? 10. அப்ப Iக்கு ஏற்கனவே ஒரு வேல்யூ இருக்கு. பட் எப்பல்லாம் இந்த ப்ரோகிராம் ரன் ஆகுதோ, அப்பல்லாம் ஒரு ஒண்ணு, 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 ஒண்ணு மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் ஒண்ணு, ஒண்ணு மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்? இந்த இடத்துல அப்படித்தான் ப்ரோகிராம் எழுதியிருக்காங்க. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ப்ரோகிராம் ரன் ஆகும்போது, அதாவது வைல் லூப்பா இருந்தாலும் சரி, ஃபார் லூப்பா இருந்தாலும் சரி, அதாவது ரிப்பீட்டர்ங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது, ஒரு விஷயம் எத்தன தடவ ரன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இத நான் ஏற்கனவே நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? எத்தன தடவ லோட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம மறுபடியும் என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க இந்த மெமரிக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, ஐங்கிற ஒரு வேல்யூவ குடுத்து, மறுபடி ரன் ஆகும்போது, ஒவ்வொரு தடவ ரன் ஆகும்போதும் 10ல இருந்து ஒண்ணு ஒண்ணா கழிச்சிட்டு வர சொல்றாங்க. சிம்பிளா நம்ம விளங்கிக்கலாம். என்ன விளங்கிக்கலாம்? 10ல இருந்து ஒண்ணு ஒண்ணா கழிச்சிட்டு வராங்க. அதிலேயே நம்ம விளங்கிக்கலாம். 10 தடவ தான் இந்த ப்ரோகிராம் ரன் ஆக போகுது. சிம்பிளா யோசிச்சு பார்க்கலாம். நெறைய கொஸ்டின் செஞ்சு பார்த்திருந்தா ஐடியா டக்குன்னு வரும். குயிக்கா வரும். இப்ப இவ்வளோ நாள் நம்ம செஞ்சிருக்க கேள்வியெல்லாம் நீங்க பார்த்தாலே, உங்களுக்கு குயிக் ஐடியா ஒண்ணு வந்துரும். என்ன ஐடியா வந்துரும்? அதாவது சிம்பிளா என்னது? அதாவது ஒவ்வொரு தடவ ரன் ஆகும்போதும், இந்த விஷயம் ஒண்ணு ஒண்ணா கழிச்சுக்கிட்டு வருது. அப்ப ஒண்ணு ஒண்ணா கழிச்சுட்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த புரோகிராம் எத்தன தடவ ரன் ஆகுது? எத்தனாவது தடவ ரன் ஆகுதுங்கிறத இது மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த இடம் தான் இந்த இடம். இப்ப ஐட வேலை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு இந்த இடத்துல. அதாவது எத்தன தடவ புரோகிராம் ரன் ஆகுதுங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் மெமரியில. ஓகே தானே? ஓகே. சரி. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே. இப்ப அடுத்த ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அதாவது I 0வ விட சின்னதா? அப்படி இல்லாட்டி ஈக்குவலான்னு கேட்டு. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? Iங்கிற வேல்யூ 0வ விட சின்னதா? அப்படி இல்லாட்டி 0க்கு ஈக்குவலான்ட்டு.
சரியா? இந்த இடத்துல இல்லை, ஆம்ன்னு 2 விஷயம் வந்திருக்கு. எப்ப மறுபடி போயிட்டு மறுபடி ஸ்டார்ட் ஆகுது? அதாவது எப்ப மறுபடி லூப் ஆகுது? இல்லைங்கிற நேரத்துல தான் லூப் ஆகுது. அப்ப இல்லைங்கிறது வாரதுக்கு ரீசன் என்னன்ட்டு பார்ப்போம். சரியா? இப்ப i ஈக்குவல் சரி i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0. அதாவது i வந்து 0வை விட சின்னதா இருக்கு. அப்படி இல்லாட்டி ஈக்குவலா இருக்கா? அப்படின்னு கேக்குது. சரி. iக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரன் ஆகும்போது ஐக்கான வேல்யூ என்னது? 9. ஏன் 9 வருது? 10 வராது. ஏன்னா இந்த இடத்துல 1 மைனஸ் ஆயிரும். அப்போ 1 மைனஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வரும்போது என்ன செய்யும்? அந்த இடத்துல 9ன்ட்டு வரும். அப்போ 9 சின்னதா அப்படின்ட்டு கேக்குது. அதாவது 0வை விட அப்படி இல்லாட்டி 0க்கு ஈக்குவலா இந்த 9 0வை விட சின்னதா அப்படி இல்லாட்டி 0க்கு ஈக்குவலான்னு கேக்குது. அப்ப 0வை விட சின்னதா இதுக்கு ஈக்குவலா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சரியா? இந்த இடத்துல இதுக்கான ஆன்சர் இல்லை, ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? 0வை விட 9 சின்னதா? இல்லையே. அப்ப இது ஃபால்ஸ். அப்ப இது ஃபால்ஸ்ன்னு வர்ற இடத்துல இந்த இடத்துல வருது. ஓகே. முதலாவது தடவை ரன் ஆகும்போது ஃபால்ஸ் வருது. அப்ப இங்க பாருங்க. ஃபால்ஸ் அதாவது இல்லைங்கிறத தான் இது மறுபடியும் ரிப்பீட்டுக்கு கொண்டு போகுது. அப்ப இந்த இடத்துல நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், இல்லைங்கிறத தான் இது ரிப்பீட்டுக்கு கொண்டு போகுது. அப்ப எந்த இடத்துல இது ஸ்டாப் ஆகும்? ஆம். இந்த இடத்துல எப்ப இது ட்ரூ ஆகும்? ஃபால்ஸ்ல தான் இவ்வளவு நேரம் ரன் ஆகுது. எப்ப இது ட்ரூ ஆகும்? 9ல ட்ரூ ஆகாது. 8ல ட்ரூ ஆகாது. 7 வராது. 8 வராது. சாரி 7 வராது. 6 வராது. 5 வராது. 4 வராது. 3 வராது. 2 வராது. 1 வராது. சைவரும் வராது. ஏன் சைவரும் வராது? ஏன் 0 வராது? நல்லா யோசிச்சு பாருங்க. 0 வராததுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு லெஸ் தென், இன்னொன்னு ஈக்குவல். 2மே வந்திருக்கு. அப்ப 2யுமே நம்ம செக் பண்ணணும். அதனால 0 ஈக்குவல் ஆகிரும். அப்பயும் இது என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஓகே ஓகே சார் சரி. இந்த இடத்துல வந்து 0 ஈக்குவலுக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரூ ஆகிரும். சரியா? அப்ப 0க்கு வரும்போது என்ன நடக்குது? ட்ரூல வந்து இந்த இடத்துல ஆம்னு முடிஞ்சிடும். அப்ப 0ல இது முடியும். சரிதானே? ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நான் அந்த -1 நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. சரி 0ல என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இது முடிஞ்சிடும். அப்ப 0ல முடிஞ்சிடும். 1ல முடியாது. ஏன்? 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னு கேட்டீங்கன்னா, 0வை விட 1 சின்னதா? கிடையாது. ஆனா 0வை பார்த்தோம்னா 2ல 1 ஆப்ஷன் சரியாயிரும். எது சரியாயிரும்? ஈக்குவல் சரியாயிரும். அப்ப இந்த இடத்துல ட்ரூன்னு வந்துரும். அப்ப இந்த இடத்துல ட்ரூ. அப்ப இந்த இடத்துல ட்ரூன்னு வந்துருச்சு அப்படின்னா, ஆரினை வெளியீடு செய்க முடிவு. இவ்வளவே தான். அது வரைக்கும் மறுபடியும் போகும். மறுபடியும் இன்புட் வாங்கும். மறுபடியும் செக் பண்ணும். அதாவது மைனஸா பிளஸ்ஸான்னு செக் பண்ணும். மறுபடியும் ஏற்கனவே இருந்த அந்த ஆர் வேல்யூவோட நம்ம இன்புட் பண்ண நம்பரை பெருக்கும். மறுபடி 10ல இருந்து 1 மைனஸ் பண்ணும். அதாவது 9ல இருந்து 1 மைனஸ் பண்ணும். ஏன் 9ல இருந்து 1 மைனஸ் பண்ணுது? ஏன்னா ஏற்கனவே 10 ரன் ஆயிடுச்சு. 10 ரன் ஆகும்போதே அது 9க்கு வந்துருச்சு. மறுபடி போகும்போது 9 தான் வரும். அப்போ 9ல இருந்து 1 மைனஸ் பண்ணும். 9ல இருந்து 1 மைனஸ் பண்ணுச்சுன்னா மறுபடியும் செக் பண்ணிட்டு மறுபடியும் இல்லைன்ட்டு இது 1 அதாவது 0 வர வரைக்கும் ரன் ஆகும். 0 வரும்போது இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். இவ்வளவே தான். சரிதானே? 0 வரும்போது இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். சரி. இப்ப ஏதோ ஒரு கான்செப்ட் இதுக்குள்ள நடந்தது. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இங்க இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஓவராலா பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? இப்ப எல்லாத்தையும் அழிக்கிறேன். எல்லாத்தையும் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் தான் அழிக்கிறேன். இப்ப இந்த ப்ரோகிராம்ட பர்ப்பஸ் என்னன்ட்டு பார்ப்போம். ஏன்னா, இது ஏன் ரன் ஆகுது? இது எதுக்கு இந்த ப்ரோகிராம் கிரியேட் பண்ணியிருக்காங்க? எது சரி ஒரு ஐடியா ஒண்ணு இருந்தா தானே நம்ம இத வந்து செய்யலாம். ஸோ, அது என்னன்ட்டு பார்ப்போம். இருங்க கைஸ். தண்ணி வேணும். ஓகே. சரி. இப்ப கான்செப்ட்க்கு வருவோம். எங்க நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இப்ப வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம அனலைஸ் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு பார்த்துட்டோம். சரிதானே? இப்ப இங்க இந்த விஷயங்கள் தான் நடக்குதுன்னு சொல்லி நமக்கு இப்ப தெரியும். சரிதானே? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி இப்ப எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இது வரைக்கும் ஓகே கிளியரா? எனக்கு அதுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இது வரைக்கும் கிளியரா இந்த விஷயம்?
இது வரைக்கும் இந்த விஷயம் கிளியரா? எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல இது சரி டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, விலங்கல. ஓகே, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, முடிஞ்சு இந்த விஷயம். அடுத்து பாருங்க, ஐ ஈக்குவல் ஐ ஈக்குவல் 10ன்னு சொல்லி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆர் ஈக்குவல் 1ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த விஷயம் முடிஞ்சு. அடுத்து பாருங்க, எண்ணினை உள்ளீடு செய்க. அதாவது ஏதோ ஒரு நம்பரை இன்புட் வாங்குறாங்க. சரி, என்ன நம்பர்னு தெரியல, யூசர் கிட்ட ஏதோ ஒரு நம்பரை இன்புட் வாங்குறாங்க. ஏதோ ஒரு நம்பரை இன்புட் வாங்கிட்டு என்ன செய்யறாங்க மட்டும் பாத்தீங்கன்னா, அதை இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணி பாக்குறாங்க. என் சின்னது அப்படி இல்லாட்டி ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூ ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்ப இந்த இடத்துல என்ன கேக்குறாங்க, அதாவது நம்ம இன்புட் பண்ண நம்பர் ஜீரோவை விட சின்னதா இல்லாட்டி ஜீரோக்கு ஈக்குவலான்னு கேக்குறாங்க. ஜீரோவை விட சின்னதா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் நம்பரா தானே இருக்கணும். அப்ப மைனஸ் நம்பரா இருந்தா என்ன நடக்கும்? ட்ரூ ஆகிடும். ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க போயிடும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இங்க வரும். அதாவது பிளஸ் நம்பரா இருந்துச்சுன்னா இங்க வரும், மைனஸ் நம்பரா இருந்தா இங்க வரும். பிளஸ் நம்பரா இருந்தா இங்க வருது அப்படின்னா, மைனஸ் நம்பரா இருந்தா இங்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, எந்த விஷயத்துக்கு ப்ரியாரிட்டி கொடு, அதாவது எந்த விஷயத்துல ஒரு ஸ்டெப் நடக்குது, ஒரு எந்த அதாவது ட்ரூல ஒரு விஷயம் நடக்குதா, ஃபால்ஸ்ல ஒரு விஷயம் நடக்குதா? இப்போ வரேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ட்ரூவா இருக்கும்போது ஒரு ஸ்டெப்பை அப்படியே என்ன செய்யுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகுது. ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டு போகுது, ஏதோ ஒரு விஷயத்த செய்யாம போகுது. ஓகே. ஃபால்ஸா இருக்கும்போது பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்த செய்யுது. அப்ப இந்த இடத்துல எது மெயின்? ஏதோ ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னா நம்ம அந்த இடத்த தான் மென்ஷன் பண்ணணும். அந்த இடத்த தான் நம்ம கொஞ்சம் ப்ரியாரிட்டி கூட கொடுத்து பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த செய்யுது, இந்த இடத்த இது செய்யுது, இந்த இந்த ப்ரொசஸை செய்யுது. அப்ப இந்த ப்ரொசஸை செய்யுது அப்படின்னா அது எந்த டைம்ல? இல்லைங்கிற டைம்ல, ஃபால்ஸுங்கிற டைம்ல, அதாவது மைனஸ் வேல்யூ இல்லாம பிளஸ் வேல்யூ வார டைம்ல தான் என்ன நடக்குது? இந்த பெருக்கல் நடக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்னத்தை விளங்கிக்கணும்? பெருக்கல் பெருக்குது, ஏதோ ஒரு நம்பரை வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்க வேல்யூவை வந்து அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டோட பெருக்குது. அப்படி பெருக்குறது பிளஸ் நம்பரா மட்டும்தான் இருக்குது. மைனஸ் நம்பரை பெருக்கல, மைனஸ் நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருது. இந்த விஷயம் விளங்குச்சா? இப்ப சொல்லுங்க, இந்த இந்த ஸ்டெப் விளங்குச்சா? எஸ், ஓகே. இப்ப பாருங்க, இப்ப நமக்கு பிளஸ் நம்பரை தான் மெயினா எடுக்குதுங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, பிளஸ் நம்பரா இருந்தாலும் சரி, மைனஸ் நம்பரா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே எங்க வந்து சேருது? இந்த ப்ரொசஸ்க்கு வந்து சேருது. இந்த ப்ரொசஸ்ல என்ன நடக்குது? ஐ ஈக்குவல் ஐ மைனஸ் ஒன். அதாவது ஐக்கு ஏற்கனவே 10ன்னு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த 10ங்கிற ஒரு வேல்யூக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 10ங்கிற வேல்யூல இருந்து ஒன்ன மைனஸ் பண்றாங்க, மைன் பண்றாங்க. அப்படி மைனஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்னவாகும்? 9 ஆகும். அப்ப நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 9, 8, 7, 6, 5, 4, 3 இப்படித்தான் போய்கிட்டு இருக்க போகுது. ப்ராசஸ் ரன் ஆக இப்படித்தான் போய்கிட்டு இருக்க போகுது. அப்போ ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம சிம்பிளா யோசிச்சு பார்க்கலாம். நம்ம இவ்வளவு நாள் செஞ்ச கேள்வி எல்லாத்தையுமே வச்சு யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் ஐங்கிறது ஒன்று வந்துருது. ஐங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஐங்கிறது மட்டும் கிடையாது, இதுக்கு வேற ஒரு லெட்டரும் கொடுக்கலாம். பட் ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் போதும் ஏதாச்சும் ஒரு நம்பரை குறைச்சிக்கிட்டே வரும், அப்படி இல்லாட்டி கூட்டிக்கிட்டே வரும். நம்ம போன போன ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 கூடிக்கிட்டே போணுச்சு. இங்க 1/1 குறைஞ்சிக்கிட்டு போகுது. அப்ப ஏன் இதை செய்யறாங்க? எத்தனாவது தடவை ரன் ஆகுது அப்படிங்கிறத மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. நான் நேத்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு நம்பரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1, 2, 3, 4 நம்ம மைண்ட்ல வந்து கூட்டிக்கிட்டே இருப்போம். சப்கான்ஷியஸா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் நடக்குது. அது எத்தனாவது ஸ்டெப்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னு பாக்குது. ஏன்னா இது ஒரு லூப். லூப் இது வந்து ஒரு லூப் ப்ரோக்ராம். அதாவது மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா விட மறுபடியும் வந்து மறுபடியும் லூப் ஆகுது. அப்ப இது லூப் ஆகுற ஒரு ப்ரோக்ராம். அப்ப லூப் ஆகுற ஒரு ப்ரோக்ராம் லூப்ல வந்து 2 லூப் இருக்கு தெரியும் தானே? ஃபோர் லூப், வைல் லூப். ஃபோர் லூப் எதுக்கு இருக்கு, வைல் லூப் எதுக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்.
அப்ப இந்த விஷயத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியும் இந்த மாதிரி லூப் ஒன்று வருது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேரியபிள் ஒன்று ஒன்றா இல்லாட்டி ரெண்டு ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்படி இல்லாட்டி ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போகும். ஏன் இதை செய்யுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினா எத்தனாவது ஸ்டெப்ல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு. அவ்வளவே தான், பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டு வருது. அது ப்ளஸ் நம்பராக இருந்தாலும் சரி மைனஸ் நம்பராக இருந்தாலும் சரி இன்புட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த அந்த நம்பர் அதாவது அந்த அந்த ஸ்டெப் வந்து மைண்ட் பண்ணிடும். இவ்வளவே தான். சரி, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த செக் பண்ணுது எத்தனாவது தடவை ரன் ஆகுதுன்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ ஈக்குவல் சாரி ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு பாருங்க. இந்த இடத்துல இல்லை, சரியா? ட்ரூங்கிறது சரி ஃபால்ஸுங்கிறது வந்து ரிப்பீட் ஆகுது, ட்ரூங்கிறது ரிப்பீட் ஆகல, முடிஞ்சிருக்கு. அப்போ ஃபால்ஸுக்கு தான் நிறைய வேலை இருக்கு. அப்போ ஃபால்ஸை தான் மெயின் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபால்ஸை மெயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகணும் அப்படின்னா ஐக்கான வேல்யூ என்னவா இருக்கணும்? அப்படி இல்லை ஃபால்ஸ் ஆகணும் அப்படின்னா ஐக்கான வேல்யூ என்னவா இருக்கணும்? ஓகே, நான் ரெண்டு வேல்யூ எட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஐக்கான வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஐ ஈக்குவல் ஐ மைன் 1. அதாவது 10 வந்து 10ல இருந்து ஒன்று கழிக்கும். 10ல இருந்து ஒன்று கழிச்சோம்னா என்ன ஆகும்? 9ன்ட்டு வரும். அவ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது இந்த இடத்துல 9. இந்த இடத்துல ஐக்கு பதிலாக 9ங்கிறது நம்ம இன்புட் பண்ணோம் அப்படின்னா 9ங்கிறது அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 9 சின்னதா இருக்கும். யாரை விட? 0வை விட சின்னதா இருக்கும். அப்ப இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? என்னைக்கு சரி 0 9 விட சின்னதுன்னு சொல்லலுமா? கிடையாது. அப்போ ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸா இருக்கும்போது ரன் ஆகுது. மறுபடி 8 வந்துச்சுன்னா ஃபால்ஸ், ரன் ஆகும். 7 வந்துச்சுன்னா ஃபால்ஸ், ரன் ஆகும். 6 4 6 5 4 3 2 1 1 வரும்போதும் ரன் ஆகும். 1 வந்து 0 விட சின்னது, 0 விட சின்னது இல்லையே. 1 வந்து 0 விட பெரிய பெருமானம். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் ஃபால்ஸ். ஆனா 0 வரும்போது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கேட்டோம் அப்படின்னா லெஸ் தென் கிடையாது, பட் ஈக்குவல். அப்ப இந்த இடம் ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆகும்போது என்ன நடக்கும்? ஆரினை வெளியீடு செய்க, அவுட்புட் ஆர் வந்துடும். இந்த இடத்துல ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இப்போ சொல்லுங்க, இந்த விஷயம் விளங்குனுச்சா? மெசேஜ் ஒன்று போடுங்க, எல்லாரும் மெசேஜ் போடுங்க. கன்செப்ட் விளங்குனுச்சா? ஓகே, எல்லாருக்கும் விளங்குச்சா? எல்லாரும் கிளியரா? ஓகே ஓகே ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மெசேஜ் போடுங்க, அப்போ தான் எனக்கு விளங்குச்சு. உங்களுக்கு விளங்குச்சா இல்லையான்ட்டு எனக்கு விளங்கும். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிதானே? ஓகே, அப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். இப்போ ஓகே, நம்ம ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஓகே இது இதுக்கு தான், இது இதுக்கு தான், இது இதுக்கு தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலா இந்த ப்ரோக்ராம்ட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ சிம்பிள், அவ்வளவே தான். சரிதானே? எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஓகே, எல்லா ப்ரோக்ராம்லையுமே சரியா, அதாவது எல்லா ஃப்ளோ சார்ட்லையுமே மெயின் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். அந்த மெயின் ப்ராசஸ் தான் அந்த ப்ரோக்ராம் எதுக்கு ரன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது. சரிதானே? இந்த 1 பை 1 இன்க்ரீஸ் ஆகுறது, 1 பை 1 டிக்ரீஸ் ஆகுறது, இது லூப்ல வந்து பொதுவா இருக்கிறது ஒன்று. சரிதானே? எத்தனை தடவை ரன் ஆகுது, எத்தனை தடவை ரன் ஆகலைன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இது பொதுவா இருக்கும் ஒன்று. ஆனா அந்த பொதுவா இருக்க ஒண்ணு இல்லாம தனியா ஒண்ணு இருக்கும். அவர் தான் மெயின் பர்பஸ். இல்ல தனியா யாரு இருக்கா அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ஆளு. ஏன் அவர் தனியா இருக்காரு? யோசிச்சு பாருங்க. ஆறுங்கிற ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐங்கிற வேல்யூக்கான பர்பஸ் நமக்கு தெரியும் என்னது? அதாவது இந்த லூப் எத்தனாவது தடவை ரன் ஆகுறதுங்கிறத மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அப்ப ஐங்கிறதுக்கான வேல்யூ என்னன்னு தெரியும். ஆறு எதுக்கு இருக்கு நமக்கு தெரியாது. அப்ப அந்த ஆறுல தான் விஷயம் இருக்கு. ஆறை எதோட மல்டிப்ளை பண்றாங்க? இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க. ஆறை எதோட மல்டிப்ளை பண்றாங்க? ஆறை என்னோட. என்னங்கிறது என்னது? நம்ம இன்புட் பண்ற நம்பர். ஆறுக்கு வேல்யூ 1ல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது. 5ங்கிற வேல்யூவை நான் இன்புட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. முதலாவதா நான் 5 இன்புட் பண்றேன். 5 இன்புட் பண்ண என்ன ஆகும்? 5 உட்காந்துருக்கேன், எனக்கு விளங்கிடுச்சு.
ஸ்டூடெண்ட்ஸ் மைக்கை அன்மியூட் பண்ணிடாதீங்க. என்ன பார்த்தீங்கன்னா நான் டீச் பண்ணிக்கிறேன், இப்போ ரெக்கார்டும் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்ப்யூட்டர் வந்து சைலண்ட்டில் தான் போட்டு வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் சரி பேசுனீங்கன்னா எனக்கு கேட்காது. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க, ரெக்கார்டிங்கில் வந்து இஷ்யூ ஆகிடும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துங்க. வெயிட், நான் செட்டிங்ஸில் அதை மாற்றிடுறேன் இப்போ. ஓகே, நீங்கள் அந்த பிரச்சனை வராது. சரி தானே? அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இந்த ரெக்கார்டிங் போயிருச்சு அப்படின்னா இந்த ரெக்கார்டிங்கை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரி தானே? ஸோ அப்போ அவங்களுக்கு அது கிளியர் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அது அநியாயம். இப்போ இந்த கிளாஸ் செஞ்சதுக்கே அநியாயம் போயிடும். வந்தவங்களுக்கு ஓகே, இஷ்யூ கிடையாது. வராதவங்க நிறைய பேர் ரெக்கார்டிங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் கிளாஸ்க்குள்ள. சரி தானே? ஓகே, அப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப நமக்கு ஐக்கான பர்பஸ் தெரியும். பட் ஆருக்கான பர்பஸ் தெரியாது. ஆனா ஆர் இருக்குது. ஓகே, ஆர் இருக்கட்டும். இந்த ஆர் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இருக்குது. அப்ப நான் 5 இன்புட் பண்றேன். அப்போ ஓர் 5 5. அப்ப இந்த இடத்துல 5 வெளியும். அப்ப புது ஆறுட வெளியூ என்ன? 5. ஓகே, அடுத்து ஒரு நம்பரை இன்புட் பண்றேன். -1. -1 வந்துச்சுன்னா அது பெருக்கப்படாது. ஏன்? ஸ்கிப் ஆகி போயிடும். இந்த இடத்துல அதுதான் நடக்குது. மைனஸ் வேல்யூ வந்துச்சுன்னா ஆம்னு சொல்லி இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஓகே, ஆனா பிளஸ்ல வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அது பெருக்கப்படும். அப்ப நான் ஒண்ணும் பெருக்கப்படாது. அப்ப இன்னொரு நம்பர் நான் ஆட் பண்றேன் 5ன்னு சொல்லி இன்னொரு 5 ஆட் பண்றேன். 5 தர 5 எத்தனை? 25. மறுபடியும் ஒரு நம்பர் ஆட் பண்றேன் 2. மறுபடியும் அந்த 2 இன்புட் பண்ணும். 2 இன்புட் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும்? 2 இன்புட் பண்ணா என்ன நடக்கும்? 5 தர 5 25. அப்போ புது ஆறுட வேல்யூ என்னது? 25. 25 தர 2ன்னு பார்த்தோம்னா 50. ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை ரன் ஆகும்? நார்மலாக யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை ரன் ஆகும்ட்டு. 10 தடவை ரன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒவ்வொரு நம்பரா ஆட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே, ஆட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம இதையே பார்ப்போம். அப்போ ஓகே, இப்போ ஓவராலா ஒரு விஷயம் ஒன்று நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்ட்டு. அதாவது கொடுக்குற நேர எண்களை ஒரு எண்ணை இன்னொரு எண்ணோட பெருக்கி 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 கடைசியா டோட்டலா பெருக்கி வர லாஸ்ட் ஆன்சரை பிரிண்ட் பண்ணுது. இதுதான் இங்க நடக்குது. இந்த பர்பஸ் விளங்குனுச்சா? இப்ப நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு விளங்குனுச்சா? மெசேஜ் ஒன்று கொடுங்க. இது ஓகே, இது கிளியரா? எஸ், ஓகே. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எல்லாரும் மெசேஜ் ஒன்று கொடுங்க. எஸ், ஓகே ஓகே. எல்லாருக்கும் கிளியரா? எஸ், சிம்பிள், அவ்வளவே தான். சரியா? அப்ப இப்ப பர்பஸை கண்டுபிடிச்சிட்டோமா? இதை வந்து நம்ம சாதாரணமா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி ஆகியிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கொஸ்டின் செஞ்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஒன்று செஞ்சேன். சரியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சதுல நான் கம்ப்ளீட்டா என்டையர் கேள்வியை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு 1.5 hour போணுச்சு. பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி 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 இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நான் 40 மினிட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நான் இன்னுமே கேள்வி செஞ்சது என்ன செய்வேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை இன்னுமே ஷார்ட் பண்ணுவேன் இந்த டைமை. ஏன் இந்த டைமை நான் ஷார்ட் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கேன் அப்படின்னா, பேப்பருக்கு இந்த டைம் ரொம்ப கூட. இவ்வளவு நேரம்லாம் நம்ம பேப்பர் இருக்கிறது இருக்க கொஞ்ச நேரத்துல எப்படி இந்த கொஸ்டினை செஞ்சு முடிக்கிறது, அவ்வளவுதான் கதை. சரிதானே? அப்ப அந்த அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கூட கவனமா இருக்கணும். சரியா? அப்போ இந்த விஷயத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ற டைம் தானே, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்ப நான் இதெல்லாம் அழிக்கிறேன். கொடுக்குற 10 நம்பரை நேர எண்களை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுது. அவ்வளவே தான். ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை கடைசியாக லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணுது. இவ்வளோ தான் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கேள்வி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 2 5 6 -4 -1 4 4 -4 3 2 1 -2 1 5 6.
இந்த மாதிரி நம்பரை கொடுத்துட்டு ஆகிய சில எண்கள் உள்ளீடாக ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட்டால் ஒன்று ஒன்றா தான் இன்புட் பண்றாங்க. ஓகே. பாச்சட் கோட்டு படத்தின் வெளியீட்டை எழுதுக. அதாவது அவுட்புட்டை கேட்குறாங்க இப்படி ஒவ்வொரு நம்பரா. ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இதுல எத்தனை நம்பர் இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நம்பர் இருக்கு. ஆனா இல்ல 10 நம்பர் தான் ரன் ஆகும். அந்த 10 நம்பரையும் நம்ம ஒன் பை ஒன்னா இன்புட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஏன் 12 நம்பர் கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு சரி யோசிச்சிருக்கீங்களா? ஏன் 12 நம்பர் கொடுக்குறதுன்னா, சம்டைம்ஸ் நம்ம எதை செக் பண்ணாம போயிருவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த 10 தடவை தான் ரன் ஆகணுங்கிற இந்த கன்செப்டை செக் பண்ணாம போயிடுவோம். இப்ப செக் பண்ணாம போயிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம 12 நம்பரையும் பார்த்து அதுக்கான வார வெளிவை போட்டுட்டு நம்ம போயிடும். அப்படி போட்டோம்னா பிழை. ஆன்சர் பிழைச்சிடும். கேள்வி எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிரெக்ட் கொஸ்டின்ஸ் வராது ஏ லெவலுக்கு. உங்களை யோசிக்க வச்சு அந்த யோசிக்க வைக்கிற ஆன்சரை தான் கேட்பாங்க. டிரெக்ட் கொஸ்டின் இப்படின்னா என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு ஒரு நாளும் கொஸ்டின் வராது. சரியா? ஒரு ப்ரோக்ராமை கொடுத்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க, இதைத்தான் அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. சரியா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி ஆகணும். சரிதானே? ஓகே. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இதை இன்புட் பண்ணுவோம். ஓகே. இப்போ நான் இதை கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. 2 5 6. சரி, அப்போ நம்ம ஒவ்வொன்றா என் பண்ணுவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, ஐக்கான வேல்யூ என்னது, 10. சரி, மொத வர்ற டைம். ஆறுக்கான வேல்யூ என்னது, 1. சரி, இப்ப அடுத்து எண்ணை உள்ளீடு செய்க. உள்ளீடு என்னது, 2. சரி, 2 இன்புட் பண்றேன். 2 இன்புட் பண்ணும்போது இது நேர் எண், அதனால என்ன செய்யும், இந்த இடத்துக்கு போகும். அப்ப இந்த இடத்துக்கு வருவார். நேர் எண்ணால இந்த இடத்துக்கு வராது. நேர் எண்ண என்ன நடக்கும், ஆர் ஈக்குவல் ஆர் இன்டூ என். ஆர் ஈக்குவல் என்னது, 1. ஆர் இன்டூ என், எண்ணுக்கான வேல்யூ என்னது, 2. இப்போ ஆர் ஈக்குவல் ஆர் இன்டூ 1னா ஆருக்கான புதிய வேல்யூ என்னது, 2. நியூ வேல்யூ 2. ஓகே. இப்போ இந்த 2 வச்சுட்டேன். இப்போ 2 வச்சுட்டு அடுத்து நான் என்ன செய்றேன், இந்த இடத்துல ஐ ஈக்குவல் ஐ மைனஸ் 1. ஐக்கான வேல்யூ என்னது, 10. ஐல இருந்து 1 போயிருச்சு அப்படின்னா என்ன, 9. அப்ப ஐக்கான நியூ வேல்யூ என்னது, 9. இது என் ஆறுக்கான நியூ வேல்யூ, இது ஐக்கான நியூ வேல்யூ. அடுத்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0. ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0. அப்ப ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஐ வந்து 0 விட சின்னதா அப்படின்னு கேக்குது. அதாவது ஐக்கான வெளியே 9. 9 0 விட சின்னதா இல்ல, அப்போ மறுபடியும் ரிப்பீட் ஆகும். இங்க போவார். சரி, இப்ப இங்க மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுன்னா இப்ப பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சு. இது முதலாவது ஸ்டெப். இப்ப ரெண்டாவது ஸ்டெப் நான் எழுதுறேன் இந்த இடத்துல. சரிதானே? ரெண்டாவது ஸ்டெப் நான் எழுதும் போது நோட் பண்ணி பாத்துங்க நல்லா. இப்ப ரெண்டாவது ஸ்டெப்ல ஐக்கான இன்புட் என்னது, 5. இப்ப 5 இன்புட் பண்றோம். அப்ப 5 இன்புட் பண்றேன். ஓகே. 5 இன்புட் பண்ணும்போது 5, அதாவது எண்ணுக்கான வேல்யூ 5. இப்ப 5 இன்புட் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அடுத்து நேரெண்ல இப்ப ரன் ஆகும் இந்த இடம். அப்ப ஆறுக்கான வேல்யூ ஏற்கனவே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ புதிய வேல்யூ தான் நம்ம எட் பண்ணும். புது வேல்யூ என்னது, 2. அப்ப 2 தர 5 எத்தனை, 10. அப்போ 10 தான் என்னது பாத்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ. அப்ப புது ஆறுட வேல்யூ என்னது, 10. புது ஆறுட வேல்யூ 10. சரி, இப்ப இந்த புது ஆறுட வேல்யூ ஓகே 10. 10க்கு அப்புறம் என்ன நடக்குது, 10க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐ ஈக்குவல் ஐ மைனஸ், அதாவது ஐல இருந்து 1 கழிக்கணும். ஏற்கனவே 9ல இருக்கு. இப்போ 9ல இருந்து 1 போயிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், 9ல இருந்து 1 போயிருச்சுன்னா வேல்யூ என்னது, 8. அப்ப ஐ ஈக்குவல் 8. இது புது வேல்யூ. இப்போ மறுபடியும் செக் பண்ணுது, ஃபால்ஸ். அப்ப மறுபடியும் போகும். ஆமா, 8ங்கிறது சின்ன நம்பர் இல்ல, அப்ப ஃபால்ஸ். அப்ப மறுபடியும் போகும். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் வந்துச்சுன்னா இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது இந்த இடத்துல எழுதுறேன். மூணாவது ஸ்டெப்ல மூணாவது தடவை இந்த இடத்துக்கு வருது. சரியா? மூணாவது ஸ்டெப்ல மூணாவது ஸ்டெப்ல வேல்யூ என்னது, எண்ணுக்கான வேல்யூ என்னது, இந்த இருக்குது 6. ஓகே. 6 இன்புட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆறுங்கிறத இன்புட் பண்றேன். அப்ப ஆர் இன்டூ, சரி, 6 இன்டூ 6. இப்ப 6ஐயும்
ஆரையும் இன்புட், ஆறுங்கிறது சிம் இல்லை எழுத்து, ஆறுங்கிறது நம்பர். சரி, அவர் ரெண்டையும் நான் என்ன செய்யறேன், மல்டிப்ளை பண்றேன். ஆறுக்கான வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ என்னது, நம்ம கடைசி கண்டுபிடிச்சு வச்சிருக்க கடைசி வேல்யூ 10. இப்போ 6 தர 10, 6 தர 10 எத்தனை, 60. அப்ப ஆறுக்கான நியூ வேல்யூ என்னது, 60. ஆறுக்கான நியூ வேல்யூ சரி. அப்ப இந்த இடத்துல ஆறு வேலை முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஐக்கு எத்தனை, ஏற்கனவே லாஸ்ட்ல நம்ம கண்டுபிடிச்சது 8. அப்ப 8ல இருந்து 1 போயிடுச்சுன்னா ஐக்கான நியூ வேல்யூ 7. இப்ப நான் மறுபடியும் வரேன். சரியா, மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது 4, 4க்கு வரும்போது நான் மறுபடியும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் வரும்போது, ஏன்னா 7மே வந்து பாத்தீங்கன்னா சைவரை விட சின்னது கிடையாது. அப்ப மறுபடியும் போகும் மேல. மறுபடியும் போகும்போது இப்ப நம்ம இன்புட் பண்றது ஒரு மறை பெருமானம். ஞானத்தான் நீங்க நோட் பண்ணணும். மறை பெருமானம் -4 நான் இன்புட் பண்றேன் அப்படின்னா -4 என்ன நடக்காது, ஆரோட பெருக்கப்படாது. ஏன்னா மைனஸை வந்து அது ஸ்கிப் பண்ணிடும். மைனஸை ஸ்கிப் பண்ணிருச்சு அப்படின்னா அப்ப இந்த இடத்துல இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அப்ப ஆறுக்கான வேல்யூ அதே தான். ஆறுக்கான வேல்யூ எத்தனை, 60லே தான் நிற்கும். ஏன்னா மைனஸ் வேல்யூவை பெருக்காது. ஆனா ஐல இருந்து ஒரு பெருமானம் குறைஞ்சிடும். ஐக்கு ஏற்கனவே 7. அப்ப 7ல இருந்து -1 பார்த்தோம்னா 6. அடுத்து 5, 5வது ரவுண்ட். 5வது ரவுண்ட் வரும்போது அடுத்தும் நம்ம என்ன செய்யறோம், -1 இன்புட் பண்றோம். -1 இன்புட் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல பாருங்க, -1 தான் இன்புட் பண்றோம். -1 மறுபடியும் இன்புட் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் ஆறுல வெளியே மாற போறது கிடையாது. ஆறுக்கான வெளியும் அதே தான், 60. ஆனா 7ல இருந்து 1 சரி, இந்த 6ங்கிறது தான் இப்ப புதிய ஐ. அப்ப புது ஐல இருந்து நம்ம மறுபடியும் 1 கழிச்சோம் அப்படின்னா ஐக்கான நியூ வேல்யூ 5. சரி, ஆனா ஆறுக்கான வேல்யூ அப்படியே தான் இருக்கு. ஓகே, மறுபடியும் இந்த 5 நான் 6 ஆக்குறேன். 6வது ஸ்டெப் ரன் ஆகும்போது, சரியா, 6வது தடவை ரன் ஆகும்போது ஆறுக்கான வேல்யூ 60ன்னு நிற்கும். ஆனா இப்ப இன்புட் பண்ற நம்பர் 4. 4ங்கிற நம்பரை நான் இன்புட் பண்ணேன் அப்படின்னா +4, +4 இன்புட் பண்ணேன்னா ஆறுக்கான வேல்யூ என்ன நடக்க போகுது, அதிகரிக்க போகுது. ஏன்னா இந்த இந்த ப்ராசஸ்க்கு வரும். அப்ப 60 தர 4, 60 தர 4 பார்த்தோம்னா 6 இது ஒரு 6 12 3 4 24, 24ஓட 0. அப்ப 240. அப்ப ஆறுக்கான நியூ வேல்யூ 240. 240 ஆறுக்கான நியூ வேல்யூ. ஓகே, அடுத்து ஐல இருந்து என்ன நடக்கும், 1 மைன் ஆகும். 1 மைனஸ் ஆகுச்சுன்னா என்ன ஆகும், மறுபடியும் 4க்கு வரும் புது ஐக்கான வேல்யூ. இப்ப நான் மறுபடியும் என்ன செய்யறேன், இந்த பக்கம் எழுதுறேன், ஏன்னா அந்த பக்கம் இடம் முடிஞ்சிருச்சு. 7வது ரவுண்ட். சரியா, 7வது ரவுண்டுக்கு நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. 7வது ரவுண்டுக்கு என்ன நடக்கும்ட்டு, 7வது ரவுண்டுக்கு என்ன நடக்கும்ட்டு பாத்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துல ஆறுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். சரி, இப்ப இன்புட் பண்ண போறோம் என்னது, நம்ம -4, மறுபடியும் -4, மறுபடியும் -4 வந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்ப -4, ஆறுக்கான வேல்யூ அதே தான் 240. அது மாற போறது கிடையாது, ஏன்னா மைனஸ்னா அதை ஸ்கிப் பண்ணிடும். அப்போ அந்த விஷயம் மாறாது. ஆனா பிளஸ்னா மாறும். அப்ப இந்த இடத்துல -4ஓட -4 தான் இது இருக்கு. இப்ப அதை நம்ம பார்க்க மாட்டோம். பட் என்ன நடக்கும் இந்த இடத்துல, 4ல இருந்து 1 மைனஸ் ஆகும். ஏன் 4ல இருந்து 1 மைனஸ் ஆகும், ஏன்னா ஐக்கான வேல்யூ குறையத்தான் போகுது. அது என்ன இருந்தாலும் சரி, பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி, அதுல இருந்து 1 குறையத்தான் போகுது. அப்போ 3. அப்ப ஐக்கான நியூ வேல்யூ 3. ஆர்க்கான வேல்யூ அதே தான் 240. ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 8வது. சரியா, 8வது ரன் ஆகும்போது பாருங்க, 8வதுக்குள்ள நம்ம என்ன இன்புட் பண்ண போறோம், 3 இன்புட் பண்ண போறோம். அப்ப 3 இன்புட் பண்றேன் அப்படின்னா 240 தர 3, 240 தர 3 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0, 1 8 3 12க்கு 2 1 1 3 6 7 720. அப்ப 720ங்கிற ஒரு வேல்யூ வந்துருச்சு. இப்ப இது என்னது, புது ஆர்ட வேல்யூ.
720ங்கிறது புது ஆர்டர் வேல்யூ. இப்போ இந்த புது ஆர்டர் வேல்யூவை தான் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐல இருந்து மறுபடியும் ஒன்று கழிச்சு, ஐ ஏற்கனவே 3ல நிக்குது. இப்போ மறுபடியும் ஒன்று கழிச்சா என்ன நடக்கும்? 2க்கு வரும். மறுபடியும் என்ன வச்சா 2க்கு வரும். ஓகே. மறுபடியும் என்ன செய்றேன்? -2ன்னு வருது. -2ன்னு ஒரு இன்புட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் அதை ஸ்கிப் பண்ணிடும். அப்ப 720 தான் மறுபடியும் அதே ஆன்சர். ஆருக்கான வேல்யூ 720 தான். 9வது தடவை ரன் ஆகும்போது 720 தான் அதுக்கான ஆன்சர். ஆருக்கான வேல்யூ வந்து 720 தான் நிற்கும். ஏன்? -2 தான் நம்ம இன்புட் பண்றோம். மைனஸ் இன்புட் பண்ணா எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஆனா ஐல ஒரு பெருமானம் குறைஞ்சிடும். அப்ப ஐ ஏற்கனவே 2ல இருக்கு. இப்ப புது ஐட பெருமானம் என்னது? 1. சரி, அப்ப 9வது முறை ரன் ஆயிருச்சு. இப்ப வரேன் 10வது கடைசி லாஸ்ட் டைம். சரியா? லாஸ்டா ரன் ஆகும்போது 10வது தடவை ரன் ஆகும்போது ஏற்கனவே 720. இப்ப என்ன நம்பரை இன்புட் பண்றோம்? நம்ம 1ங்கிற நம்பரை இன்புட் பண்றோம். 1ங்கிற நம்பரை இன்புட் பண்ணாம என்ன ஆகும்? அது பிளஸ் நம்பர் ஒன்று தானே. அப்ப 720 தான் ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ நம்ம. அப்ப அதோட 1 நான் பெருக்கிறேன் அப்படின்னா 720 தான் மறுபடியும் ஆன்சர். அப்ப ஆறுக்கான புது பெருமானம் அதுவும் 720 தான். இப்ப நான் மைனஸ் பண்றேன். ஐல இருந்து மறுபடியும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 1ல இருந்து 1 போயிருச்சு அப்படின்னா 0. அப்ப ஐக்கான வேல்யூ என்னது? 0. அப்ப ஐக்கான வேல்யூ 0 ஆகிருச்சு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஐக்கான வேல்யூ 0 ஆகிருச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஐக்கான வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல ட்ரூ. அப்ப ஆரை வெளியீடு செய்க. ஆறுக்கான வேல்யூ 720. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆறுக்கான வேல்யூ வந்துருச்சு 720. ஆறினை வெளியீடு செய்க. இதை அவுட்புட் பண்ணும். முடிவு முடிஞ்சு ப்ரோக்ராம். அப்ப அவுட்புட் வெளியீடு என்னது? 720. இதுதான் அவுட்புட். இந்த கன்செப்ட் விளங்குனுச்சா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. இந்த கன்செப்ட் விளங்குனுச்சா? நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதி 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 செஞ்சதுக்கு ரீசன் இந்த மாதிரி தான். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த படிக்கிற டைம் நீங்க செஞ்சு பார்க்கணும். இப்போ நீங்க இதை நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை வந்து நீங்க நல்லா ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்னா குயிக்கா நீங்க சென்று போயிடலாம் அடுத்த வருஷம். ஓகே, எனக்கு மெசேஜ் போறீங்க. எஸ், ஓகே, டன், கிளியர். எல்லாத்துக்கும் கிளியரா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஓகே. இப்ப யோசிச்சு பாருங்க. ப்ரோக்ராமிங் கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சின்ன ஒரு விஷயம் தான். ஐடியாவை நம்ம பிடிச்சிட்டோமா சரி. ப்ராக்டிஸ் தான் மெயின். சரியா? அப்ப இப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அவுட்புட்டா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பாச்சட் கோட்டு படத்தை நோக்கத்தை விளக்குக. நோக்கம் என்ன நோக்கம்? அதாவது இன்புட் பண்ற எல்லா நேர் எண்களையும் அந்த நேர் எண்களோட பெருக்கத்தை தருது. அதாவது நேர் எண்களோட பெருக்கத்தை தான் தருது. ஒவ்வொன்றா இன்புட் பண்றோம். நேர் எண்களை இன்புட் பண்ணா அதுல பெருக்கத்தை நமக்கு வந்து அவுட்புட் தருது. இதுதான் நோக்கம். அதுல மேல படத்தின் வெளியீடு 720. ஓகே. பாய்ச்சல் கோட்டு படத்தின் நோக்கம் தான் இப்ப நான் சொன்னது. பாய்ச்சல் கோட்டு படத்தினால் தரப்படுகின்ற தர்க்கத்திற்கான முழுமையான பைத்தன் செய்நிரலை எழுதுக. இப்பதான் விஷயத்துக்கு வரும். பைத்தன் நம்ம படிக்கிறேன். சரி. இப்ப ஆனா நமக்கு ப்ரோக்ராமிங்ல ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. இப்போ அல்காரிதம்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, இதுல இருந்து ஓவரால் ஐடியா ஒன்று நமக்கு இருக்கு. இப்ப இப்போ நம்ம பைத்தனை படிக்கிறது ஈஸி. பட் நான் பைத்தன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு செஷனை தனியா எடுத்து நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் செஷன் நான் தனியா எடுத்து ஃபர்ஸ்ட் செஷன்னா ஆமா ஃபர்ஸ்ட் செஷன் நான் தனியா எடுத்து அதுக்கான ப்ரோக்ராமிங்னா என்ன, அல்காரிதம்னா என்ன, எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் வந்து போவேன் பைத்தனுக்கு. ஏன்ட்டு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணவங்க யார் சரி இருக்கலாம், பேப்பர் கிளாஸஸ். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி செய்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச யார் சரி பைத்தன் படிக்கணும், இல்லாட்டி பைத்தன் இது சரி அந்த கொஷின் செஞ்சு பார்க்க விலங்கலை அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த விஷயத்த. ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டனால தான் நான் இந்த கோர்ஸ் நிறைய பேர் கேட்டனால தான் நான் செய்கிறேன். அதாவது இந்த பாடத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன்ட்டு. மற்றபடி இதை நான் செய்கிற ஐடியா இல்லை. நான் பேப்பர் கிளாஸ் செய்கிற மட்டும் தான் ஐடியாவில் தான் நான் வந்தேன். பேப்பர் கிளாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு தியரி கிளாஸஸ் வேணும்ன்ட்டு 2027 பேட்ச் கேட்டாங்க. அதே மாதிரி இப்போ அதனால தான் நான் அந்த கிளாஸ் செய்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைத்தன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் எஸ்கியூஎல் கேட்டிருந்தாங்க, வெப் டெவலப்மெண்ட் கேட்டிருந்தாங்க. நான் ஒன் பை ஒன்னாக தான் கொண்டு போக முடியும், எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது ஒரு வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஒரு விஷயத்தையும் முடிச்சுட்டு அடுத்தடுத்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண தான் பார்ப்பேன். நான் இந்த பெரும்பாலும் இந்த கிளாஸ், இந்த பைத்தன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷன் பேஸ், கொஷன் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷன்ஸ் நம்ம செஞ்சு பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா மெயினாக வந்து வரவங்க எல்லாமே 2027 6 பேட்ச், எல்லாமே எக்ஸாம் 8ஆம் மாதம். சரி, அதனால அந்த அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறேன். சரி தானே? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி தானே? ஓகே. இன்னைக்கு படிச்சதுல சரி டவுட் எதுவும் இருக்கா? இன்னைக்கு நான் இதோட நான் வந்து கிளாஸை முடிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷின் ஒன்று எடுத்தேன், பட் அதை ஹாஃப் அன் ஹவரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிதானே? அது அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதை நான் இதோட ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரோக்ராமிங் அடுத்த மண்டே இருக்கும். சரி, மண்டே இல்லை, சாட்டர்டே இருக்கும். பட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபுல் கிளியர். ஓகே, டன். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் வந்து இந்த கிளாஸஸ் செஞ்சுக்கிட்டு போகிறது பைத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து கொஷின் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இன்னும் அடுத்த 2025 2023 மட்டும் செஞ்சு பார்த்துட்டு இந்த விஷயத்த நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன். சரியா? ஏன் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இனி ஃபைனல் வெபினார் ஒன்று நான் செய்வேன். அதுக்கு தான் இனிமேல் நான் இதை டீச் பண்ணுவேன். அதில் எப்படி கடைசியாக ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும்போது, மற்றபடி இதோட நான் முடிக்கிறேன். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் இருக்குது. அடுத்த கிளாஸ்னால் சாட்டர்டே சண்டேயும் இந்த வர்ற வீக்கில் மட்டும் நடக்கும். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்கியூஎல் கேட்டிருந்தீங்க, வெப் டெவலப்மெண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் படித்து கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இதை என்னால் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை முடிஞ்சு இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகணும். அப்போ அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு செஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் திரும்ப செஞ்சு பாருங்க. அப்போ தான் ஞாபகத்தில் நிற்கும். சரிதானே? அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. வேறு எது சரி டவுட் அப்படி இல்லாட்டி வேறு சரி சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் அதை டீச் பண்ணுவேன். சரிதானே? மறக்காம இந்த பைத்தன் கிளாஸ் அப்புறம் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குதானே, இதை ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. யாருக்கு சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதான் யாருக்கு சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்ததுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் படிச்சுட்டு போவீங்க. எல்லா கிளாஸுமே அப்படி தான். ஒரு கிளாஸ் நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் புதுசாக படிச்சுட்டு தான் போவீங்க. அந்த அந்த விஷயத்துக்கு நான் கேரண்டி. சரி. ஓகே கைஸ், அப்போ நம்ம இதோட இந்த செஷனை முடிப்போம். ஓகே, குட் நைட் எல்லாத்துக்கும். எல்லாரும் கிளியர்னு போட்டிருக்கீங்க, சந்தோஷம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். சரி. ஓகே, பாய். நாளைக்கு பைத்தன் கிளாஸஸ் இருக்கு, எல்லாரும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க.